புதிய கல்விக் கொள்கை காவி மயமே என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அவர் தொடக்கத்திலே பெரியாரை பற்றி சொன்னார். 1000 ஆண்டு அடிமை திராவிடத்தின் பாயிரம் எழுதிய பண்பாட்டு படைப்பாளி தந்தை பெரியார் அவர்கள். முதலில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பதான் தெரியுது தஞ்சாவூர்ல ஏன் தேர்தலை ரத்து பண்ணாங்கன்னு. பெரியார பத்தி பாராட்டினாலும் கைதட்டுறாங்க, பெரியார விமர்சனம் பண்ணாலும் கைதட்டுறாங்க. இங்க தேர்தல் நடந்தா பெரும் பிரச்சனை ரத்து பண்ணிட்டாங்க போல தெரியுது. புதிய கல்விக் கொள்கை அங்க நிறைய பேர் சொல்றாங்க இது வரவே இல்லை, இது பேசிட்டு இருக்கோம், கொண்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள இவ்வளவு எதிர்ப்பா? மற்ற மாநிலத்துல எல்லாம் எல்லாரும் வாய் மூடி கிடக்குறான், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. மற்ற நாட்டில் பெரியார் பிறக்கல, அண்ணா பிறக்கல, கலைஞர் பிறக்கல. மற்ற நாடு இன்னமும் மத கலவரத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த கலவரங்கள் குறைவாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேற ஆட்சி நடக்கு. ஆமா, அப்படி குறைவா இருக்கு. கும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையான்னு கேட்டக்கூடாது நாளைக்கு யாரும். அதனாலதான் இப்பவே அதை எதிர்க்கிறோம். இதுல முழுக்க முழுக்க சொல்லப்படுகிற சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக இந்தியாவுக்கு ஒரே கல்வியை கொடுக்க போறாங்களாம். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே கல்வி. இது பொருந்துமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆண்களும் வேட்டி சட்டை தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நடக்குமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்து மக்களும் அரிசி சோறு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. நான் படித்த வரையில 10ஆம் வகுப்புக்கான கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இந்த 3 பாடங்கள் மட்டுமே அனைத்து மாநிலத்துக்கும் ஒன்றாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா கல்வியும் ஒரே கல்வி சொன்னதா எனக்கு நினைவில். பேராசிரியர் பிறகு சரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல அதுல சொல்லப்படுகிற சாரமே அப்படிதான் இருக்கு. சமஸ்கிருதம் படிச்சா என்ன தப்பு சார்? ஜெர்மன் மொழியை படிச்சா ஜெர்மன்ல போய் வேலை பார்க்கலாம். சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு எந்த மாநிலத்தில் போய் வேலை பார்க்கறது? அது ஒரு மந்திர மொழி சார். இங்க அவை மூதாட்டியே விநாயக பெருமானிடத்துல என்ன கேட்டாள்? எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான்னு கேட்டான். இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவனிடத்துல போய் சமஸ்கிருதத்துல மந்திரத்துல அர்ச்சனை பண்ணினாதான் அந்த ஆண்டவனுக்கு புரியும்னு சொல்றாங்க. சரி, அப்படியே செய்யட்டும்னு தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க, நீ படிக்க கூடாது. ஒரு பக்கத்துல சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு முயற்சி, இன்னொரு பக்கத்துல அதை நீ படித்து ஆண்டவனிடத்துல அர்ச்சனை செய்ய முடியாதுன்னு சொன்னா படிக்கிற அந்த சமஸ்கிருத கல்வி எதற்கு? இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இந்திய திருநாடு யாரோடு கைகோர்க்கிறதுன்னா ஆசிரமத்தை நடத்துற சாமியார்களோட கைகோர்த்து. பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் பக்கத்துல இருக்கிற ஆசிரமங்களோடு தொடர்பு கொள்ளப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய நாட்டு பிரதமர் யாரோடு கை குலுக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஈஷா மையங்கள்ல என்ன நடக்குதுன்னு பத்திரிகையில நம்ம சமீபத்துல படிச்சோம். ஈஷா மையங்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறது. 8வது வகுப்பு வரையும் எப்படியாவது பிள்ளைகளை பாஸ் பண்ணி வைத்து விட வேண்டும் என்கிற நிலையை மாற்றி இப்ப கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக வரப்போகிற நிலைமை என்ன தெரியுமா? 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியாது. யாரு? இந்த கிராமப்புறத்துல இருந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிற சூழல் இன்றைக்கு உருவாக்கப்படுகிற புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக. தலைவர் கலைஞர் அதனாலேதான் தமிழ்நாட்டிலே முதல் ஆளாக வந்து சொன்னார், இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது மத யானை தமிழ்நாட்டிற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்த பார்க்கிறது. எங்கள் காலத்தில் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். இதுவே எங்களுடைய வாதம் என்று சொல்லி காவி மயமாக ஆக்கப்படுவதற்கே கொண்டு வரப்படுகிற முயற்சி என்று சொல்லி 2வது முறையும் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. அவங்க சொன்னதுல ஒரு விளக்கம் மட்டும் சொல்லலான்னு பார்க்க, திருத்தமல்ல ஒரு விளக்கம். அவங்க சொன்னதுல இப்ப இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு வரை யாரையுமே ஃபெயில் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற நிலை இப்போ இருக்குது. கம்பல்சரி பாஸ்போர்ட் ஆகணும்.
அதை 5th ஸ்டாண்டர்டா மாத்துறதுக்கான பரிந்துரை இருக்கு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி, 5க்கு மேல 8க்கு மேல இருக்கிற மாதிரி இப்போ வந்து பாஸ் பண்ணா, படிச்சு பாஸ் பண்ணா தான் உண்டுங்கிற நிலைமை சொல்றாங்க. அதைத்தான் அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததாக பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இது காவியம்தான் என்ற அணி சார்பாக பேச வருகிறார். எனக்கு முன்பாக பேசிய சகோதரி விஜயா, அதுவே சமஸ்கிருத பேர், பேசும் பொழுது மேற்கோள் காட்டி ஔவையாரை மேற்கோள் காட்டினார். ஔவையார் சொல்றாங்க, தெய்வம் இகழேல் அப்படின்னு ஔவையார் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, ஔவையார் திருமாலுக்கு அடிமை செய் என்பதையும் ஔவையார் தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்னொன்னு, திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசும் பொழுது அவங்க கடவுள் வந்து இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கிறான்னு நீங்க மேற்கோள் காட்டி பேசுகின்ற அத்தனை புலவர்களும் சரி, அவர்கள் கடவுள் இருக்கிறார்கள் அனுபவிச்சு தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட டைரக்டரா இருந்த திரு நாகசாமி சொல்றாரு, தமிழ்நாட்டில் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல்லவ மன்னர்கள், அதே போல ராஜராஜ இங்கே சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், அத்தனை மன்னர்களுமே அரசாங்க ஆணை ஜீவோவை செப்பு பட்டயத்துல வெளியிடுவாங்களாம். வெளியிடும் பொழுது தமிழிலும் சமஸ்கிருதத்திலுமே வெளியிடுவார்கள் என்று திரு நாகசாமி தன்னுடைய புத்தகத்திலே மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சன்ஸ்கிரிட் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லி இருக்கிறார். இன்றும் கூட தமிழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அரசாணைகள் வெளியிடப்படுகின்றன என்பதற்காக ஆங்கிலம் என்னுடைய தாய்மொழி ஆகாது சார். தமிழ்நாட்டில் உங்களை ஆங்கிலம் நான் யாரும் தாய்மொழின்னு சொல்லலையே. இப்ப தமிழும் சமஸ்கிருதமும் இங்க சேர்ந்தே இருக்கிறது என்பதற்கு குறைந்தபட்சம் 10,000 தமிழ் வார்த்தைகளுக்கும் சமஸ்கிருதம் இங்க இருக்கு. 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் இந்தி எதிர்ப்பு நீங்க பேசலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் கேட்டுக்காங்க. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு SLC ஒரு ஆண்டுல கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. ஹிந்தி பிரச்சார சபால போய் அந்த டேட்டா எடுத்து பாருங்க. 6 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தி பயில்கிறாங்க. ஹிந்தி எக்ஸாமுக்கு வருஷத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இதை புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க இன்றைக்கு இதை வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே இந்த புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தின மாதிரி பேசாதீங்கிற. 1968 இந்திரா காந்தி அம்மையார் முயற்சித்தது, ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தது, VP சிங் அவர்கள் தலைமையிலே ராமமூர்த்தி கமிட்டி பரிந்துரை செய்தது. இத்தனை காலங்கள் எடுத்துக்கொண்டு டிலே ஆகி இன்னைக்கு வந்திருக்குது. அதனாலதான் கல்வியாளர்லாம் சொல்றாங்க, எவ்வளவு நாள் டிலே. ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களுக்கு தன் நாட்டை பற்றி ஒரு பெருமிதம் இருக்கணும். இந்த நாட்டுடைய கல்வி முறையில் அது இருக்கிறதா? மெக்காலே கல்வி திட்டத்திலே நம்ம படித்துக் கொண்டிருக்கின்றோமே, ஒரு பெருமிதம் இருக்கிறதா? நாம் யாரை பற்றி படிக்கிறோம்? அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட் என்று வரலாற்றை படிக்கும் பொழுது என்ன படிக்கிறோம்? எல்லா நாட்டையும் வெறும் மிரட்டல்கள் மூலமாகவே அத்தனை சாம்ராஜ்யங்களையும் வீழ்த்தி விட்டு வந்த அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள் நுழையும் போது, பாரத நாட்டுக்குள் நுழையும் பொழுது போரஸ் புருஷோத்தமனோடு சண்டையிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்களா, படை வீரர்கள்லாம் சோர்வு வந்துருச்சான். ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடலான்னு போடுறாங்களா. ஆனா கதை என்ன, உண்மை என்ன? போரஸ் புருஷோத்தமங்கிற ஒரு குறுநில மன்னன், அவனை சந்திக்க அலெக்சாண்டரால முடியல. இரவோடு இரவாக அங்கே வெற்றி பெறுகின்றான். உள்ளே மகத நாடு இருக்கிறது, மகத பேரரசு இருக்கிறது. இந்தியாவுடைய எல்லையிலேயே போரஸ் புருஷோத்தமன் என்கின்ற குறுநில மன்னலியை எதிர்கொள்ள முடியாத அலெக்சாண்டர் உள்ள போனா திரும்பி வருவோமான்னு தெரியாது, இந்தியாவுக்குள்ள திரும்பி போயிட்டான். இந்த பாடத்தை நாம படிச்சிருக்கிறோமா? இந்த நாட்டில் இந்த நாட்டை படையெடுத்தவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம். சார், இந்தியா உலகத்துக்கு பல விஷயங்களை வழங்கி இருக்கிறது. ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ், கட்டடக்கலை நிபுணத்துவம். தஞ்சாவூர் கோவில்களிலே போய் பாருங்கள், ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ். இந்த தஞ்சாவூரை சுற்றி மலைகளே கிடையாது சார். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மலை கிடையாது சார். ஆனா இந்த பிரகதீஸ்வரர் கோவில் அந்த கல்லை எப்படிதான் கொண்டு வந்து வச்சாரு, யார் வச்சாங்க, எப்படி வச்சா? இந்த நாட்டுடைய அத்தனை கோவில்களையும் எடுத்து பாருங்கள், ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ். இங்க நெல்லையப்பர் கோயில்ல பார்க்கலாம், சுசீந்திரம் ஸ்தானமாலையன் கோயில்ல பாருங்க, அந்த கல்ல தூணை தட்டினால் பாடும், சரிகம பதனிச பாடும். இது நம்ம இந்தியா இந்த உலகுக்கு கொடுத்த கட்டடக்கலை நிபுணத்துவம் இல்லையா? அன்னைக்கு விடுங்க சார், சென்னையில வெள்ளம் வந்தது, பெருமையா பேசிக்கிறாங்க. எங்கேயுமே
எபிடமிக்கே பரவல, தொற்று நோய்களே வரல. காரணம் என்ன? நீங்க கொடுத்த இங்கிலீஷ் மருந்தா? நிலவேம்பு கஷாயம் கொடுத்ததுனால தொற்று மருந்து இல்ல. நிலவேம்பு கஷாயத்தை தானே கொடுக்க சொன்னீங்க. மூலிகை வைத்தியம், ஆரியபட்டா, பாஸ்கராச்சாரியார், ஜனநாயகத்திலே உத்தரமேரு கல்வெட்டை பாருங்கள். அது மாத்திரம் இல்லைங்க, இந்தியாவில் ஜனநாயகத்திற்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ராமர் ஒரு நாள், இவரு தசரதன் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா வெள்ளை முடி இருக்கு. வெள்ளை முடியை பார்த்த உடனே நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். அவர் சக்கரவர்த்தி, அந்த நாட்டுடைய ராஜா. அடுத்தது இளவரசன் ராமன் தான் பட்டாபிஷேகம் செய்யணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த விதி அது. ஆனா அவர் நேரா ராமரை கூட்டி நீ உட்காந்துக்கப்பா, நீதான் ராஜான்னு சொல்லல. அமைச்சரவையை கூப்பிடுறாரு. அமைச்சரவையை கூட்டி நான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார். இந்த ஜனநாயகம் தமிழ்நா இந்தியாவில் இருந்திருக்கிறது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும். உத்தரமேரூர் கல்வெட்டிலிருந்து எல்லாத்திலும் சொல்லப்படுகிறது. பெரியோர்களே, இந்தியாவிலே நீங்கள் சொல்லுகின்றீர்களே சமஸ்கிருதம் சமஸ்கிருதம், வேதத்தை கொடுத்த அந்த வேத வியாசர் யாரு? நீங்கள் குறிப்பிடுகின்ற மேல் ஜாதியை சார்ந்தவரா? வேத வியாசர் மீனவ குலத்தை சார்ந்தவர் சார், மீனவ குலத்தை சார்ந்தவர். ராமாயணத்தை கொடுத்த வால்மீகி யார்? வேடுவ சமுதாயத்தை சார்ந்தவர். கடந்த காலத்தில் நீங்க சொல்ல மறந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது, சொல்ல விரும்பாத விஷயங்கள் இருக்கிறது. உண்மையான வரலாறு இங்க இருக்கிற மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். அதன் மூலமாகத்தான் பாரத நாடு உலகில் உயர்ந்த நாடாக மாற முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். தசரதன் ராமனுடைய பட்டாபிஷேகத்தின் போது அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை நடத்தினான்னு சொல்லி சொன்னாங்க. மோடியுடைய பட்டாபிஷேகத்தின் போது அத்வானி அந்த மாதிரி கலந்து ஆலோசிச்சிங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இது ஆபத்துக்கான ஒரு அறிகுறி தான், இது காவிமயம் ஆக்கப்படுகிறது என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார் திரு நிஜாமுதீன் அவர்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் பால்கோவா தான் கொடுக்கணும் தீர்ப்பில், அல்வா கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ஸ்ரீவள்ளி கொடுத்துருக்காரு, நீங்கள் பல தடவை அல்வா கொடுத்துருக்கீங்க. உங்களால் அறிவாளி என்று சொல்லப்பட்ட எனது நண்பர் ராகவன் இங்கே பல விஷயத்தை பற்றி பேசினார். ஆனால் ஒரு வரி கூட, ஒரு வரி அல்ல, ஒரு வார்த்தை கூட புதிய பள்ளிக் கொள்கையை பற்றி பேசலாம். எங்கேயாவது ஆய்வு செய்து பாருங்கள், அவர் அறிவாளி என்பதை நிறுத்தி விட்டு விட்டார். அந்த விஷயத்தை மட்டும் தோணாமல் சுற்றி வளைச்சு நம்ம எல்லாம் கண்ணை மறைத்து எங்கெங்க போயிட்டு கட்டிடக்கலையெல்லாம் சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்குறேன், இந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் வந்து தமிழ் தானே, இந்த ஊர் மண்ணுக்காரர் தானே. அதை துவக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? சாணக்கியனுடைய அரச சாஸ்திரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஏன் திருவள்ளுவரின் திருக்குறளை பற்றி குறிப்பிடவில்லை? சிதம்பரம் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் சொல்லி தான் பண்ணாரு. அப்போ ஒரு தமிழர் மட்டும் தானா, இந்தியர் கிடையாதா? அந்த அவருக்கு நேரம் என்ன தோணுதோ அதை செய்யறாங்க. அது அவர் வந்து பட்ஜெட் என்பது அந்த ஒரு காலத்துக்கு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு. புதிய கல்விக் கொள்கை என்பது ஒரு தொலைநோக்கு திட்டத்திற்கான நிகழ்வு. இது என்னமோ புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. எனக்கு புதிய கல்விக் கொள்கை தெரியல. இது புதிய மந்தையில் வந்த பழைய கல்லு. சங் பரிவாருடைய பழைய கொள்கையை புதிய மந்தையிலே கொடுத்திருக்கிறார்கள். 5ஆம் வகுப்புல இருந்து அவனை பிரிக்கிறானா. இப்ப +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது கவுன்சிலிங்க்கு அப்பாவும் பிள்ளையும் தான் போறான், அம்மாவும் சேர்த்து கூட்டிட்டு போறான். இவனுக்கு அறிவு பத்தாது. குடும்பத்தோட போய் கவுன்சிலிங் வர காலத்துல 12ஆம் வகுப்பு பிடித்து கல்லூரிக்கு போகும்போது குடும்பத்தோட போறவன் தான் 99.99% மக்கள். அப்ப 17வது வயதில் குடும்பத்தோடு போறவனுக்கு 10ஆம் வயதுல இவனுக்கு எந்த பிரிவு என்று சொன்னால் ஒதுங்கி குலக்கல்வியை வருகின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்துகின்ற ஒரு திட்டம் தான். அதனால் தான் நான் சொன்னேன் புதிய மந்தையில் பழைய கல்லு. சமஸ்கிருதம் மட்டும்தான் வேணும். யார் சமஸ்கிருதம் வேணாண்டா? நான் சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறேன். சமஸ்கிருதம் ஒரு அற்புதமான மொழி. உலகிலே தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய மொழிகளிலே சமஸ்கிருதம் வளம் பொருந்திய மொழி, மாற்று கருத்தே கிடையாது. அந்த சமஸ்கிருதம் என்னை ஆள வேண்டும், என்னை மக்களை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நான் இன்றும் எதிர்ப்பேன், என்றும் எதிர்ப்பேன். அரசு நிறுவனங்கள் புதிதாக துவக்கப்பட மாட்டாது. கல்வி நிறுவனங்கள் அதற்கான நிதி அவர்களே திரட்டிக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் தனியாரம் சென்று வாங்கிக் கொள்ள வேண்டும். பார்ட்னர்ஷிப்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும். அப்ப மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு கல்வியா இருப்பான், கீழ்த்தட்டு மக்கள் கீழே இருப்பான். இது எங்க நகரத்தாரை பற்றி பாதிப்பு இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் நிலை என்னாவது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா திட்டங்கள் தூக்கி எறியப்படுகின்றன. நினைச்சு பாருங்க. துக்ளக் படம் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவார், வாட் வேர் இல்லீகல் எஸ்டர்டே தட் இஸ் லீகல் டுடே, வாட் இஸ் இல்லீகல் டுடே தட் வில் பி லீகல் டுமாரோன்னு சொல்லுவார். நேற்றைய தவறுகள் இன்றைய நியாயங்கள். அன்னைக்கு தண்ணி அடிக்க தப்பா இருந்துச்சு, இடையில லைசன்ஸ் போட்டு லைசன்ஸ் வச்சு தண்ணி குடிக்காம கொடுத்தான். இப்ப அரசாங்கமே செய்யறான்.
அன்னைக்கு கல்வி கட்டாயமா இருந்துச்சு. கல்விக்கு காசு வாங்க கூடாதுன்னு இருந்தது. இப்போ வந்து இந்த காலேஜுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் காலேஜில் 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ சைடில் கொடுக்கணும். அதை நேர்முகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் தட்டு திறவுகோல் தான், வாசல் தான் இந்த சட்டம். இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு அழகான ஒரு பயிற்சி, நான் கற்றுக்கொண்ட பயிற்சி, நான் வகுப்பு எடுத்து நான் ஆசிரியர் வகுப்பு செஞ்ச பயிற்சி யோகா. அந்த யோகாவை திணிப்பதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் யோகாவை திணிக்கும் போது நீ ஓம் சொல்லு என்று சொல்வதும், சூரிய நமஸ்காரம் செய் என்று சொல்லி அதையும் மத ரீதியாக பிரிப்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். திமுக தலைவரே ஞாயிறு போற்றுதும் சொல்லி யோகா பண்ணிருக்காருங்க. ஓம் சொல்லல, ஞாயிறு போற்றுதும் நான் சொல்றேன். நான் யோகா கத்திருக்கிறேன், நான் யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருக்கேன். நானே சொல்றேன், யோகா நல்ல பயிற்சி. அது ஏன் சாயத்தை பூசுகிறீர்கள்? இதுல இன்னொரு முக்கியமான பயம் என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு முறையை தகர்த்தறிந்து கிரிமினலை திணிக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது. இடஒதுக்கீடு பத்தி சொல்லப்படவே இல்லை. இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் உஷாரா இருங்க. இடஒதுக்கீடு பத்தி சொல்லப்படவே இல்லை. ஒரு வார்த்தை கூட, ஒரு இடத்தில் கூட, ஒரு ஓரத்தில் கூட இடஒதுக்கீடு வேண்டாம் என்றோ வேண்டும் என்று சொல்லாமல் பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கியவர்களுக்கு மாற்று வழி என்ன என்பதை கிரிமிலேயரை மறைமுகமாக சொல்லுகிறார். கிரிமிலேயர் வர வேண்டிய இன்னும் 100 வருஷம் ஆகும். இன்னும் என் மக்கள் கீழே தரையில் படுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒழிஞ்சு இன்னும் அவன் முன்னேறவில்லை. இதுல இன்னொரு சட்டம், 14 வயதுக்கு மேல் வேலைக்கு போலாமா? ஏவா 16 வயசுல கற்பழிச்சா ஜெயில போட மாட்டேங்கிறீங்க? 16 வயசுல கற்பழிச்சா ஜெயில போட மாட்டேங்கிறீங்க? 14 வயசுல வேலைக்கு போலாமா? இந்த டாக்டர் படிக்கிற பொண்ணு 14 வயசுல கல்யாணம் வச்சு நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன், அது பிரச்சனை இல்ல. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்க இல்ல அந்த கல்விக் கொள்கையில சொல்லப்பட்டிருக்க விஷயம் இந்த பொது வழியில தவறா சொல்லப்படக்கூடாது நான் விரும்புறேன். அவர்கள் சொன்னது பள்ளிக்கூட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் பள்ளிக்கூட நேரம் முடிந்த பிறகு ஓய்வு நேரங்கள்ல அவர்கள் விரும்பினால் தொழிற்கல்வி கற்றுத்தரப்படும் அப்படின்னு அதுல இருக்குது. இஃப் ஐ அம் ரைட், திரு ரத்ன சபாதி அவர்கள் விளக்குவார். 5000 வருஷம் பெருமைக்குரிய ஒரு நல்ல ஒரு படிச்ச குடும்பத்துல இருந்து வர்ற பையன் ஒரு 5000 வருஷம் அருமையான குடும்பத்துல பையனுக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஆக்க முடியாது. உங்க வீட்டுல நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, என் வீட்டுல கொஞ்சமா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா போட்டி போட முடியாது. போட்டி போட இருந்தாக்கா அவனுடைய பொருளாதாரம் அதிகாரமா அவனுக்கு துணை நிற்கிறது, அவனை வெற்றி பெறுவதற்கு. எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரு இருக்கா? எங்க தாத்தா 8வது. ஆகவே தெளிவா நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், அல்வா கொடுத்துறாதீங்க, அல்வா கொடுத்துறாதீங்க, அல்வா கொடுத்துறாதீங்க. நன்றி. அடுத்ததாக சுருக்கமாக 2வது சுற்று ஆரம்பிக்கிறது. டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் தாங்கள் விடுபட்டு போன கருத்து ஏதேனும் இருந்தால் சுருக்கமாக 5 மணிக்குள்ளாக. கல்விக் கொள்கையை பற்றி பேசணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் யாருமே கல்விக் கொள்கையை பற்றி பேசுனா எனக்கு தெரியும். யாருமே பேசல. அரசியல், ஜாதி, முல்லை பெரியாறு, அவையார், பெரியார், கலைஞர் இவளை பற்றி பேசணும் வழியே கல்விக் கொள்கை பற்றி யாருமே சரியா ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்கேன். இப்போ தான் புரியுது நாட்டில் ஏன் கல்வி இவ்வளோ மோசமாக இருக்கிறது. இப்போ தான் எனக்கு புரியுது. உலகடியே நான் வருத்தப்படுறேன். நான் 1947 4 தடவை கல்விக் கொள்கை போட்டாங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு கல்விக் கொள்கை பற்றி இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. நம்ம இந்த கல்விக் கொள்கை இதே மாதிரி தான் போகும். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா இதே மாதிரி தான் இந்த கல்விக் கொள்கை போக போகுது, அது சந்தேகமே கிடையாது. அநியாயமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கல்விக் கொள்கை பற்றி, ஜாதி பற்றி பேசுறாங்க கல்விக் கொள்கை பற்றி. ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. ஹிந்தி அஜிடேஷனை நானும் ஒருத்தன் தான், ஹிந்தி போர்டை உடச்சுட்டு ஹிந்தி அஜிடேஷன் பண்ண நானும் ஒருத்தன் தான். இப்போ நான் வருத்தப்படுறதுக்கு அன்னைக்கு பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். யாரால் இந்தியன் சொல்லி போட்டு ஹிந்தி படிக்கக்கூடாதுங்கிறோம். சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு தெரியாது, தயவுசெய்து சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஒரு நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே வீட்டில் ஜெர்மன் படிக்கிறான், ரஷ்யன் படிக்கிறான், ஜப்பானீஸ் படிக்கிறான். என்ன அநியாயமான நாடு இந்த நாடு. யோகாங்கிறது ஒரே ஒரு இடத்துல யோகான்னு ஒரு வார்த்தை வருது, அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டார் அவர். சான்ஸ்கிரிட்னு ஒரே இடத்துல ஒரு வார்த்தை தான் வருது, ஒரே இடத்துல. ஒரே 316 பேஜ் உள்ள டாக்குமெண்ட், 43ங்கிற தப்பு. 316 பேஜ் உள்ள டாக்குமெண்ட்ல 2 வரியில் வருது சான்ஸ்கிரிட்டும் யோகாங்கிறது. எனக்கு என்ன ஒரு பொண்ணா, இந்த கல்வி நாடு முன்னேறணும்னா அரசியல் கல்விக்குள்ள வரக்கூடாது. இப்போ மன்மோகன் சிங் பேசினார். ஒரு 2009 பாம்பேல ஒரு கைன் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்பொழுது பேசினார். அவர் என்ன சொன்னார், இந்தியாவில் இருக்கிற
2/3 யூனிவர்சிட்டிஸில் 90% காலேஜுகளில் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பொலிட்டிசைஸ்டு, கரப்ஷன். VCs are appointed on political grounds, on caste basis சொல்லிக்காரு. அவர் பேசுக்காக இருக்காதுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ என்ன நடக்குது தமிழ்நாடுல. எப்படி விசி அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப செலவாகுது சார், ரொம்ப செலவாகுது. 5C 6C 7C 100C விசி ஈசி ஈசி. நான் என்ன சொல்லனா, அதான் கல்விக் கொள்கையில் அழகா சொல்லியிருக்காங்க. VCs அப்பாயின்ட் பண்றது நேஷனல் லெவலில் கமிஷன் போடணும் சொல்லி கல்விக் கொள்கை. யாராவது பேசி சொன்னீங்களா? அதை பற்றி யாரும் சொல்ல கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் நேஷனல் லெவலில் பண்ணு சொல்லி கல்விக் கொள்கையில் அதை பற்றி யாரும் பேசல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால் கோயம்புத்தூர்ல வடவெள்ளி நான் இருக்கிற இடத்துல ஒரு செயின் ஸ்நாட்ச், ஒரு ஓல்டு லேடிக்கிட்ட ஒரு செயின் ஸ்நாட்ச் பண்ணுறான். அந்த சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் ஐ ஹேவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. என்னடான்னு கேட்டா, அண்ணாச்சியில் BE படித்த பையன் பண்ணான் சாருங்கிறான். சென்னையில் ATM ராபரி டன் பை BE அண்ணா யூனிவர்சிட்டி. எனக்கு பெருமையா இருக்கு, நான் பழைய VCயா பண்ணா யூனிவர்சிட்டி. எங்க இப்ப நாட்டு போயிட்டு இருக்குது, எங்க கல்வி போயிட்டு இருக்குது? இதுக்கெல்லாம் காரணம் நல்ல தலைவர்கள் கிடையாது, நல்ல துணிவந்தல் கிடையாது, நல்ல ப்ரொஃபசர்ஸ் கிடையாது, நல்ல வாத்தியார் கிடையாது, நல்ல அப்பா அம்மா கிடையாது. அதை எப்படி சார் மாத்துறது? எனக்கு தெரியாது. மற்றதெல்லாம் மாத்திரலாம். எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னா இந்த கல்விக் கொள்கை படிக்க தயவுசெய்து எல்லாரும் படிங்க. நீங்க ஏதாவது தப்பு இருந்தால் எடுத்துடலாம், சேச்சுக்கு வேண்டாமல் எடுத்துருங்க, யோகா வேண்டாம்னு எடுத்துங்க, பரவாயில்ல, அதை பற்றி இல்லை. ஏதாவது சோ மெனி குட் திங்ஸ் இன் தட் காவியம். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, அது இம்ப்ளிமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ கல்வியாளரே அரசியல்வாதி ஆகிட்டாங்க நிறைய பேர். துணைவேந்தர் ரிட்டையர்ட் ஆகிறாரு, உடனே கட்சியில் மெம்பர் ஆகிறாரு, கார்டு வாங்கிக்கிறாரு. என்ன அநியாயமான மேடம் சொன்னாங்க, கல்வியை நாட்டு பூரா ஒன்றாக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தமிழ்நாட்டு பசங்க IITயில் பாஸ் பண்ண மாட்டாங்கிறா, நீட்டில் பாஸ் பண்ண மாட்டாங்கிறா, ஒன்றும் பாஸ் பண்ண மாட்டாங்கிறா. அதான் காரணமே. ஏன்னா நான் தான் நல்லவன், தமிழ்நாடு தான் நம்பர் 1 உலகத்திலேயே கல்வியில் அப்படி வச்சுட்டு இருக்கிறோம். உலகமே தெரியாது. ஒய்யாரி அப்போசிங் நீட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் IIT எக்ஸாம் எழுதக்கூடாதுங்க நீங்கள்? காரணம் பயம். இதெல்லாம் அரசியல். அது எல்லாமே தயவுசெய்து இந்த கல்விக் கொள்கை நான் சொன்ன மாதிரி நிறைய கேப் இருக்கு. வேற லாட் ஆஃப் கேப்ஸ் ஆர் தேர், வி கேன் ஆல்வேஸ் எலிமினேட், பட் லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர். நிறைய நல்லது இருக்கு. தயவுசெய்து அதை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணீங்கன்னா செட்டனா நாடு முன்னேறும். ஒரு நாளைக்கு உங்க காலத்தில் வளமான நாடாகும், என் காலத்தில் ஆகாது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அடி மனத்தின் ஆழத்திலிருந்து டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் பேசினார். ஒரு மூத்த குடிமகனாக, ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக எப்படி எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விவாத பொருளாக மாறாமல் போகின்றன, எப்படி திசை திரும்புகின்றன தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார். அவருடைய வேதனை, வருத்தம் அவருடைய காலத்திலேயே சரியாக மாறுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளும். அடுத்ததாக சற்றும் சளைக்காத கல்வியாளர் பேராசிரியர் திரு ரத்ன சபாபதி அவர்கள் இந்த மாற்றத்தை மிகச் சுருக்கமாக